இன்று இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள் 4வது தேதியாக நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நன்னாள். 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளராக நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் முழுமையாக வெற்றியடைவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தின் அத்துணை நிலைகளும் என்று கழகத்தின் காவல் தெய்வம் என்று காப்பாற்றினார்கள் என்பதனை மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த தின இந்த நாளில் நாம் நினைவு கூறி அம்மா அவர்களின் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற இயக்கத்திற்கு செய்த தியாகங்கள், நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அடித்தள மக்களும் அடித்தட்டு மக்களும் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களுக்கு அங்கே ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்களால் அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் முன்னிலை முதலமைச்சராக இந்திய திருநாட்டிற்கு தலை சிறந்த முதலமைச்சராக ஒரு சீரான ஆட்சியை, சிறப்புமிகு ஆட்சியை உருவாக்கி தந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த இயக்கம் தொண்டர்களுக்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாகவும் மக்களுக்கான இயக்கமாகவும் புரட்சி தலைவர் அவர்கள் கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்கள். 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக நாட்டிற்கு நல்ல பல திட்டங்களை, சத்துணவு திட்டம், தண்ணீர் திட்டம் போன்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்திய, செயல்படுத்திய முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார்கள் என்பதுதான் வரலாறு. புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் இராணுவ கட்டுப்பாடோடு வளர்த்தெடுத்து இந்திய திருநாட்டில் இருக்கின்ற அத்தனை முதலமைச்சர்களும் ஒரு மாநிலத்தின் ஒரு கட்சியை, இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு. மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற நேரத்தில் இந்த இயக்கத்திற்கு பல்வேறு சோதனைகள் சூழ்ந்தது. இவைகளெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த சூழலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவுகளை கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் வெற்றியடைவதற்கு நாம் ஒரு சிறு துரும்பாக இருப்போம் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பல்வேறு பிரச்சனைகளில் பிரிந்து கிடந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் 1991 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம்
தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றுகிற ஒரு நல்ல சூழலை மாண்புமிகு அம்மாவர்கள் உருவாக்கி 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்து மீண்டும் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மாவர்கள் 2ஆம் முறையாகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றிலிருந்து மாண்புமிகு அம்மாவர்கள் காலமாகும் வரை 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று 2001, 2011, 2016 இந்த ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு அம்மாவர்கள் தந்தால்தான் வரலாறு. மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்க்காமல் மாநிலத்தினுடைய நிதியை கொண்டு மட்டும் மாண்புமிகு அம்மாவர்கள் 52% மொத்த வருவாயில் 52% வருவாயை நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை மாண்புமிகு அம்மாவர்கள் அவருடைய திருக்கரங்களை தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. தங்கத்துடன் தாலியுடன் தங்க இலவச திருமண உதவி திட்டம், படிக்கின்ற கல்வி அனைத்து நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு தர வேண்டும் என்று ஆரம்ப கல்வியிலிருந்து முதுநிலை கல்வி வரை இலவச கல்வி, தாய்மார்களுக்கு பிரசவ கால உதவி, பெண்களுக்கு ஸ்கூட்டி, மாணவ செல்வங்களுக்கு சைக்கிள், இப்படி பல்வேறு வகையான கிட்டத்தட்ட ஒரு 62 வகையான உதவிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மாவர்கள் தான் என்பதில் எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது டாக்டர்கள், மருத்துவர்களெல்லாம் கைவிட்ட நிலையில் அதற்கு முன்னால் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக பொறுப்பில் நியமித்தார்கள். 6 மாத காலம் நான் மாண்புமிகு அம்மாவுடைய என்ன கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று அடிபரலாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றினேன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மாண்புமிகு அம்மாவர்கள் மீண்டும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு அம்மாவர்கள் அடுத்த கணமே நான் அவர்களுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்தேன் என்றுதான் வரலாறு. 2006க்கு பின்னால் 2011, 2011இல் மீண்டும் மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்த வினாடியே என்னை அழைத்து, நீங்கள் எல்லாம் சென்று சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக என்னிடமும் மாண்புமிகு அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்களிடம் சொல்லினார்கள். விஸ்வநாதனை கூப்பிட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கணமே பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பன்னீர்செல்வமே எந்திரிச்சு மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக சொன்னால் என்று சொல்லாமல் விஸ்வநாதன் அவர்களே நீங்கள் எந்திரித்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் எழுந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எங்கள் இருவரையும் அழைத்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லி அந்த கூட்டத்தை இனிதே முடித்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டளையின் அடிப்படையில் நானும் 2ஆம் முறையாக மாண்புமிகு அம்மாவுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். 2016இல் மீண்டும் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மாவால் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி 234 தொகுதிகளிலும்
நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஏற்பட்டவுடன் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சில பேர் என்னை அணுகி என்னிடம் ஒரு கருத்தை சொல்லினார்கள். நான் மறுத்தேன். முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு மறுத்தேன். ஏன் என்று கேட்டால் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்து அம்மா அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று நான் நிறைவாக என்னுடைய பணியை முடித்திருக்கிற மன நிம்மதி எனக்கு இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்தி தான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை பேட்டிகளிலும் பத்திரிகை துறை நண்பர்களை சந்திக்கின்ற நேரத்திலும் நான் வெளிப்படையாக எந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்பதையும் முதலமைச்சர் பதவியை தந்த அந்த தெய்வத்திற்கு எந்தவித துரோகமும் நம்பிக்கை துரோகமும் இல்லாமல் அப்படியே நான் திருப்பி கொடுத்த வரலாறு தான் என்னுடைய வரலாறு என்று மாண்புமிகு அம்மா அவர்களை என்னுடைய மகன் ஜெயபிரதீப் அவருடைய இல்ல வரவேற்பு இல்ல திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற அந்த திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களே நெகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை சுட்டி காட்டினார்கள் என்பதுதான் எனக்கு கிடைத்த வரலாற்றில் ஒரு நற்சான்று சான்றிதழ் பத்திரம் என்றே நான் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உணர்கிறார்கள். நான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக கட்டாயத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் என்னுள் பல பிரச்சனைகள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வர்தா புயல், அதிலும் அந்த வர்தா புயல் தலைநகரத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மட்டுமே சுழன்று சுழன்று அடித்தது. 3 முறை நான் அப்பொழுது தலைமைச் செயலகத்தில் நின்று கொண்டு அந்த புயலுடைய வேகத்தை தாக்கத்தை நேரடியாக கண்காணிக்கின்ற செயல் இருந்தது. முதல் முறையாக வந்தது அந்த புயல். அப்படியே ஒரு சுற்றிட்டு திரும்ப சுற்றுனவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே புயல் மீண்டும் வந்து அப்படியே சுற்றின வேகத்திலே மறுபடியும் 2ஆம் முறையாக சுற்றியது. 3ஆம் முறையாகவும் இப்படி சுற்றி மறுபடியும் வந்த வேகத்தில் திரும்பி வடக்கு நோக்கி நகர்ந்தது. அந்த புயலுக்கு பின்னாலேயே நானும் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் சென்று அங்கே பழந்தாங்கல் ஏரி இருக்கிறது. அந்த ஏரியை கடந்து ஆந்திரா சென்று விட்டது. திரும்ப நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களை புயலிலிருந்து காப்பாற்றி முகாம்களில் தங்க வைத்திருந்தவர்கள். அது 12 மணி இருக்கும். அவர்களுக்கு அவருடைய அடிப்படை உதவிகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு வந்தேன். நான் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் சென்னை மாநகரத்தினுடைய தண்ணீர் தேவை மிகவும் அதிகமாக இருந்தது. தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த அபாயத்தை உணர்ந்து நான் ஆந்திர மாநிலம் சென்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் வாங்கலாம் என்று அவரிடம் சென்றேன். அதிகாரிகளெல்லாம் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வைத்துவிட்டு தமிழ்நாடு அதிகாரிகளும் ஆந்திர அதிகாரிகளும் உட்கார வைத்தார்கள். சந்திரநாயன் நம்ம ஒன் டு ஒன் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே கூட்டு போயினார். ஒரு 15 நிமிஷம் அரசியல் பேசிவிட்டு நாங்கள் திரும்பவும் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்து உட்காருகின்ற பொழுது டிவியில் தண்ணீர் போய்கொண்டு இருந்தது புழல் ஏரிக்கு. நாங்கள் உள்ளே போகும்போது கூட அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு தனியாக அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணியை திறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். நாங்கள் பேசவில்லை, ஒப்பந்தங்கள் போடவில்லை. எவ்வளவு தண்ணி டிஎம்சி திறந்துபட வேண்டும் என்ற முடிவை எடுக்காமல் நல்ல மனம் படைத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணியை திறந்து விடுங்க அதிகாரி சொன்னதனால் அவருக்கு உடனடியாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து பழைய தெலுங்கங்க அந்த திட்டம் வரும் பொழுது இருக்கின்ற பாக்கிய தொகை நாம் செலுத்த வேண்டிய பாக்கியத்தை 25 கோடி ரூபாய் நான் டிடி எடுத்துக்கொண்டு சென்றேன். அதை அவரிடம் தந்து மிக்க நன்றி ஐயா அப்படின்னு அவரிடம் சொல்லி எவ்வளவு தண்ணி வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். ஒரு 1.5 TMC தண்ணி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் 2 மாத சென்னை மாநகரத்தினுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று நான் கேட்டவுடன் உடனடியாக அதிகாரி அளித்து அந்த 1.5 TMC தண்ணி முதலமைச்சர் கேட்ட தண்ணியை உடனே திறந்துவிட்டு
அந்த தண்ணீர் குழலேறி சென்று அடைவதற்கு தக்க பாதுகாப்பினை நீங்கள் அளித்திட வேண்டும் என்று அவரிடம் கட்டளையிட்ட அடிப்படையில் 1 TMC தண்ணீர் அங்கே வந்து சேர்ந்தது. செல்ல முதலே ஆஃப் பண்ண சொன்னாங்களா வந்தாங்க. அந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடிந்தது. அதற்கு பின்னால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை. தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையாக ஜல்லிக்கட்டு, அதற்கு தடை ஏற்பட்டது. அந்த தடையை நீக்க வேண்டும் என்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டின் மீது பற்றும் பாசமும் கொண்டு மனதில் வைத்திருந்தது அந்த நிகழ்வு நடந்தது. 10 நாள் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் உட்கார்ந்து கொண்டு அறப்போராட்டத்தில் அனைவரும் ஈடுபடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்திக்க வந்திருக்கிறேன். உடனே வரும்படி அழைத்தார்கள். நான் டெல்லி சென்று மாண்புமிகு சின்னம்மா அவரிடம் சொல்லிவிட்டு தான் டெல்லி சென்றேன். டெல்லி சென்று அங்கே நான் காலையில் அறையில் தங்கியிருந்த பொழுது தம்பிதுரையும் அங்கே இருக்கின்ற பொறுப்பில் இருக்கிற ரெசிடென்ஸ் கமிஷனர் பொறுப்பு அதிகாரி அவரும் என்னை சந்தித்தார்கள். என்ன எப்போ நான் வந்தான்னு கேட்டேன். நான் தம்பிதுரைன்னு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அழைத்து சென்று மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த கடிதத்தை தர வேண்டும் என்று என்னை இங்கே வர சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன். 38 எம்பிகள் வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அனுமதிக்காக சந்திக்க அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் உடனே நம்முடைய அந்த பொறுப்பு அதிகாரி தமிழ்நாடு ஹவுஸினுடைய பொறுப்பு அதிகாரியிடம் அழைத்து மீண்டும் அனுமதி மாண்புமிகு பாரத பிரதமர் அனுமதி வாங்குவதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரும் சார் நான் 4-5 முறை கேட்டுவிட்டேன். திரு தம்பித்துரை அவர்களை நான் சந்திப்பேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை முதலில் சந்தித்துவிட்டு அவரிடம் இன்னும் 1 நாளைகளில் நான் சந்திப்பதற்கு வாய்ப்பு தருகிறேன் என்று மாண்புமிகு பாரத அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னதற்கு பின்னால் நானும் தலைமை செயலாளர் அட்வைசர் 3 பேரும் சேர்ந்து மாண்புமிகு பாரத பிரதமர்களை சந்தித்தோம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை பேசுவதற்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் நான் பேசுவதை கேட்டு உடனடியாக மத்திய அரசினுடைய 4 அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் 4 அதிகாரிகளுக்கு உடனடியாக இதற்கு வேண்டிய அரசாணையை உடனடியாக போடும்படி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நான் இங்கே தமிழகம் திரும்பி வந்து சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு திரும்பவும் அதை கவர்னருக்கு அனுப்பி வைத்தேன். மீண்டும் அந்த ஆர்டினன்ஸுக்கு சட்டபூர்வமாக சட்டத்தின் முன் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டி அதற்கு சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நிறைவேற்றி அதை கவர்னருக்கு பின்னால் ஜனாதிபதி இவர்களெல்லாம் ஒப்புதல் பெற்று இந்த ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக 14 நாட்கள் நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம். முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு முன்னால் இங்கே ஒரு பரவலாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்ல பெயர் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. கடலில் கப்பலிலிருந்து ஆயில் கசிவு ஏற்பட்டு அதை நீக்குகின்ற வேளையில் நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் ஊழியர்கள் பணியாற்றி கொண்டு அதை நாம் பார்வையிடுவதற்காக கடற்கரைக்கு சென்றேன். அப்பொழுது அம்மா வீட்டுக்கு உங்களை அழைக்கிறார்கள் என்று எனக்கு தகவல் வந்தது. உடனடியாக அங்கே செல்லுகின்ற பொழுது நம்முடைய கட்சி ஆபீஸில் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்ற தகவல் எனக்கு வந்தது. சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் நான், அதனால் தான் நான் முதலமைச்சராக பதவியில் இருக்கிறேன். எனக்கே தெரியாமல் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று என்னுள் நினைத்து கொண்டு அம்மா அவருக்கு சென்றேன். அங்கே எல்லோரும் இருந்தார்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை நான் பல கூட்டங்களில் பல நேரங்களில் உங்களுக்கு நான் விவரித்திருக்கிறேன். அவர்கள் சொன்னபடியே நான் என்னுடைய பதவியை, முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்துவிட்டேன். வந்துவிட்டதுக்கு பின்னால் தான் என்னுடைய அன்றைக்கு இரவே
என்னுடைய அமைச்சர் முதலமைச்சருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டிலிருந்து நான் காலி செய்துவிட்டு ஊருக்கு சென்று விடலாம் என்று நினைத்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி 9 மணிக்கு அம்மாவுடைய நினைவகத்துக்கு போன்று தலைவருடைய புரட்சித் தலைவர் நினைவகத்துக்கு சென்று அங்கு அவர்களுடைய வணங்கிவிட்டு செல்லலாம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்திற்கு மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு நான் என்னுடைய வீட்டிற்கு கிளம்பி வீட்டை அடைவதற்குள் ஏராளமான கூட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அங்கு வந்து என் வீட்டில் வந்து கொண்டே இருந்தார்கள் என்ற தகவல் எனக்கு வந்தது. நான் கொஞ்சம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி மூலம் பேட்டி கொடுத்து விட்டு நான் படுவதற்கு செல்வதும் ஒரு 3 மணி தான் இருக்கும். 5 மணிக்கெல்லாம் ஒரே கூட்டம், பெரிய கூட்டம் கூடிடுச்சு. சத்தம் என்ன இல்லை வெளியே கலவரம் நடக்குதான்னு கேட்கறதுக்குள்ள இல்லை எல்லா ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் கூடி நீங்கள் ஊருக்கு செல்லக்கூடாது என்ற என்னை தடுத்து தொண்டர்கள் அனைவரும் என்னுடைய வீட்டில் முன்னாலே உட்கார்ந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் நடந்துகிட்டு இருந்தது. நிலைமைகள்லாம் மாறுபட்ட சூழ்நிலையில் ஏற்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் ஒழுங்காக கட்சிக்கு விசுவாசமாக ஒரு சாதாரண தொண்டன் எந்த நிலையிலிருந்து செயலாற்ற வேண்டுமோ என்னுடைய அரசியல் ஆரம்ப காலத்திலிருந்து நகரத்தினுடைய இணை செயலாளர் நானும் செல்லமுத்தவர்களும், அப்புறம் நான் நகர செயலாளர், அவர் ஒன்றிய செயலாளர், நான் நகர்மன்ற தலைவர் 96இல் 2001 மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை 2001 நடைபெறும் தேர்தலுக்கு முன்பாக என்னை மாண்புமிகு அம்மா அவர்கள் 96லேருந்து 2001 வரைக்கும் நான் நகர்மன்ற தலைவர். 2000 மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை தனியாக அழைத்து நடைபெற்று முடிந்த நகர்மன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி அதற்கும் எனக்கு வாழ்த்து தெரிவித்து, பன்னீர்செல்வம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக நான் அறிவிக்கிறேன், நீங்கள் உறுதியாக என்னுடைய அமைச்சராக இருப்பீர்கள் என்று வாழ்த்து சொல்லி, இதை யாரிடமும் சொல்லாதீர்கள், முன்கூட்டியே சொல்லாதீர்கள் அப்படின்னு அந்த ரகசியத்தையும் சொன்னார்கள். சரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். 2001, 2006, 2011, 2016 மாண்புமிகு அம்மா அவர்களுடைய காலத்திலேயே 4 முறை தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 4 முறையும் 2 முறை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலும் அந்த தொகுதி டீலிமிட்டேஷன் மூலமாக ஆயுதராட பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டதனால் 2012 இந்த கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் தந்தார்கள். 2011, 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாக நான் இந்த தொகுதி தான் சட்டமன்ற உறுப்பினராக, 2021 சட்டமன்ற உறுப்பினர். இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர். என்னுடைய பணியை 5 ஆண்டு காலம் நிறைவு செய்தான் இங்கு இந்த அலுவலகத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற உள்ள நல்ல வாய்ப்பினை எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் உருவாக்கி தந்தார். என்னுடைய பணிக்காலத்தில் அதிக நாள் நான் பதவியில் இருந்த பொழுது அண்ணன் சையதுகான் அவர் தான் மாவட்ட கழக செயலாளர், செல்லமுத்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் பழனிராஜ். என்னுடைய பணிகளில் நான் பொறுப்பில் இல்லாத நேரத்திலும், நாங்கள்லாம் கஷ்டப்படுகின்ற நேரத்திலும், பொதுமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இடையூறும் இல்லாமல் கட்சியை வளர்த்திருப்பதில் நாங்களும் ஒரு சிறு துரும்பாக பயன்பட்டிருக்கிறோம். கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாமலும் ஏற்றுக்கொண்ட பொறுப்புக்கு முழுமையாக மக்கள் நல பணிகளிலும் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்திருக்கிறேன் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்த அறிவுரை, மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு தந்த ஆலோசனை, ஒரு கட்சியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு இட்ட கட்டளை, இதிலிருந்து சிறு அளவு கூட குண்டுமணி அளவு பேசாமல் என்னுடைய பணியை முடித்திருக்கிறேன். தேர்தல் காலங்களில் நம்முடைய கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட உள்ளாட்சித் துறைகளில் போட்டியிட்ட ஊரக உள்ளாட்சித் துறையில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு, நகர சபையில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட வேட்பாளருக்கும், சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளருக்கும் அவர்களுக்கு தேர்தல் பணிகளில் வேண்டிய அனைத்து உதவிகளும்
செய்து ஒரு மனநிறைவை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தெரியும். அது யாரிடம் சென்று வற்புறுத்தி நன்கொடைகள் வசூலிக்கின்ற மனப்போக்கு எனக்கு எந்த நேரத்திலும் கிடையாது. என்னால் முடிந்ததை கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது என்பதை உணர்ந்து நான் என்னுடைய பணியை, கடமையை யாரையும் அச்சுறுத்தியோ மிரட்டியோ அதிகாரத்தை பயன்படுத்தியோ நான் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றவில்லை என்பதை நான் இன்றைக்கு நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு நல்ல பெயரை பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டு அந்த நேரத்தில் தலைவர், புரட்சித் தலைவருடைய 100 ஆண்டு வயது. 100 ஆண்டு வயதினை முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் அரசின் சார்பாக இருப்பா போட்டு பரவாயில்ல. இதில் விட டக்குன்னு மறந்து வச்சு அரசின் சார்பாக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நல்ல மனது கொண்டவரெல்லாம் அரசின் சார்பாக 100 ஆண்டு விலை கொண்டாடினார்கள். நான் தர்ம யுத்தத்தை நடத்தி, தர்ம யுத்தம் ஜனநாயக ரீதியில் கட்சி நடக்க வேண்டும், மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், மக்களிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று பல கட்டங்களில் நான் தர்ம யுத்தத்தினை தொடங்கினேன். முதல் கட்டமாக நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்களும் கூட்டம் நடத்துகிறார்கள், நாங்களும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பெருத்த ஆதரவாக தமிழகமே திரண்டு நின்று கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய ஆதரவினை எங்களுக்கு தந்து 16வது கூட்டமாக 16வது மாவட்டமாக கோவை மாநகரத்தில் நான் சென்ற பொழுது கொங்கு மண்டலமே கூடி நின்று எங்களை வரவேற்று நான் காரிலிருந்து மேடைக்கு செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடமானது. பெருங்கூட்டம் கொங்கு மண்டலத்தில் இருந்த அமைச்சர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த அதிர்ச்சியின் வடிவம்தான் காலையில் 6 மணிக்கு எங்களுடைய மகள் வீட்டிற்கு வேலுமணியும் தங்கமலையும் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். அண்ணனை பார்க்க வேண்டும் எனக்கு தகவல் வருகிறது. நான் உடனடியாக என் மகள் வீட்டுக்கு சென்று 2 பேர் இருந்தாங்க. என்ன விஷயம் சொன்னேன், கேட்டேன். கட்சி இணைக்கணுமே, கட்சி இணைக்கலாம் ரொம்ப கட்சி கஷ்டப்படணும், ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படி நான் உடனே சரி என்று சொல்லிவிட்டேன். அதுக்கொண்ட வேலையெல்லாம் நடைபெற்றது. முதல் கட்டமாக என்ன பேசினார் சொன்னார், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் அப்படியே தொடரட்டும் என்று சொன்னார். சரி அதுதான் நியாயம் என்று நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். கட்சியை நீங்கள் நடத்திக்கொள்ளுங்கள், பொதுச் செயலாளராக நீங்கள் கட்சியை வழிநடத்துங்கள் என்று. ஏனென்று சொன்னால் அம்மா அவர்கள் எனக்கு முதலில் தந்த பதவி கழக தேர்தல் பிரிவினுடைய இணை செயலாளர், அப்புறம் தேர்தல் பிரிவு செயலாளர், அப்புறம் கழகத்தினுடைய பொருளாளர். 13 ஆண்டு காலம் நான் கழகத்தினுடைய பொருளாளராக பதவியேற்றிருக்கிறேன். கழகத்தினுடைய நிதியை படிப்படியாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனையும் அறிவுரை ஏற்று 236 கோடி ரூபாய் என்று கொண்டு போய் நிலைநிறுத்தி அதில் வருகின்ற இன்ட்ரெஸ்ட் வட்டித்தொகை மட்டுமே வைத்துக்கொண்டு கட்சியை நடத்துகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனை பற்றி நான் வழிநடத்தியிருக்கிறேன். எந்தவித சின்ன தவறு கூட பொருளாளர் பதவியில் நான் மாண்புமிகு அம்மார்கள். இதுக்காக ஒரு முக்கிய விஷயம், இதுவரை என்னை அம்மா சந்தித்து பேசுகின்ற போது ஒரு சின்ன சொல்லி கூட என்னை அம்மா அவர்கள் திட்டினதில்லை. அவ்வளவு நேரங்களும் சந்திக்க நேரங்களும் அம்மா அவர்களுக்கு ஆலோசனை அறிவுரை தான் சொல்லி அனுப்புவார்கள். அப்படி ஒரு அம்மாட்ட ஒரு நல்ல பேர் வாங்கினதின் அடிப்படையில் அதனால் ஏற்பட்ட விளைவுகள்லாம் இன்னும் ஏராளமாக இருக்குது. நான் எந்த நேரத்தில் அதையெல்லாம் விவரித்து கூற அரசியல் நாகரிகங்களை விவரித்து கூற முடியாது.
சேர்ந்தோம். சேர்ந்து 4 வருடம் நான் வந்து முழு ஒத்துழைப்பை திரு பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய நிலையிலிருந்து நான் முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்தேன். ஒரு சின்ன மன வேற்றுமுறை இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, அவையெல்லாம் பொறுத்து கொண்டு கட்சி ஆட்சி நன்றாக இருக்க வேண்டும், கட்சியும் ஆட்சியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று, அதற்கு சிரமம் ஏற்படுத்துகின்ற எந்த சூழலும் நாம் செய்யக்கூடாது என்று ரொம்ப 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 பொறுமையாக இருந்தேன். நான் ஏன் பொறுமையாக இருந்தேன் என்று சொன்னால், என்னுடைய மனப்பக்குவமே என்னுடன் பழகியவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எந்த சூழலிலும் யாரையும் நான் கடுஞ்சொல்லி திட்டியது கிடையாது. அரசியல் களத்திற்கு வந்ததுனால் மாண்புமிகு தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதை மட்டுமே நான் செய்தேன். வேறு எனக்கு தெரியாது. சில எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளை நான் வைத்திருக்க பொறுப்பிற்கு எனக்கு மரியாதை தருவார்கள். அந்த மரியாதை அடிப்படையில் நானும் அவர்களுக்கு மரியாதை தருவேன். இது அரசியல் களத்தில் ஒரு பண்பான அரசியல்வாதி மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு சரியான நடவடிக்கை. சில நேரங்கள் எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் எதிர்க்கட்சிகளிடம் சென்று நான் எந்தவித பலன்களையும் மறைமுகமாக அவர்களிடம் பேசி எந்தவித உதவிகளையும் மறைமுக திட்டங்களையும் பலன்களை நான் கேட்டு பெற்றதே கிடையாது. அவர்களிடம் எந்தவித உதவிகளையும் நான் பெற்றது கிடையாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை மட்டுமே செய்து வந்தேன் என்பதனை நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நான் 2 முறை பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை இங்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர். நான் இங்கு வந்து தேர்தலில் நின்ற பொழுது நான் என்ன வாக்குறுதி சொன்னனோ அந்த வாக்குறுதி அனைத்தையும் முழுமையாக 100% நிறைவேற்றியிருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி என்பதை நான் மனநிறைவோடு போடிநாயக்கனூர் சட்டமன்ற பெருமக்களுக்கு அத்தனை இங்கு இருந்த திட்டங்களை, முன்னால் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் செயல்பட்டு இருக்கிறேன் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக இங்கு பாதாள சாக்கடை 1 லட்சம் மக்கள் வைக்கின்ற பாதாள சாக்கடை திட்டம் அனைத்து கல்லூரிகளிலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி தந்தார்கள். அப்புறம் தேனி மாவட்டத்திற்கு நான் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கால்நடை கல்லூரி, அரசு சட்டக் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக், ITI, இப்படி பல நர்சிங் காலேஜ், இப்படி பல நிலைகளிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக நல்ல அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையை அவர்கள் பேசி தலைமை கழகத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டச் சொன்னார்கள். நான் தலைமை கழக நிர்வாகிகளின் கூட்டத்தை கூட்டினேன். அதில் மாவட்ட கழக செயலாளர்களை இரட்டை பதவி என்று நம்முடைய கழகத்தில் இருக்கிறது, அதை ஒற்றை பதவியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பினார்கள். இந்த இரட்டை தலைமை பதவியை கொண்டு வந்ததே திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது. முதலில் பொதுச் செயலாளராக நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் தரப்பிலிருந்து வந்து முதலமைச்சராக இருப்பவர் கட்சிக்கு பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் என்னை ஒருங்கிணைப்பாளர் இருங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சரி என்று நான் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டேன். எப்போ காலையில் நைட்டில் புது பிரச்சனையாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தலைமை கழகத்தில் கட்சி சார்பாக எந்த உத்தரவு வந்தாலும் 2 பேரும் கையெழுத்துப்பட வேண்டும் சொன்னார். எந்த கட்சியிலையும், உலகத்தில் இருக்கிற எந்த கட்சியிலையும் இது இருக்காது.
எப்படி 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒரு நடவடிக்கையில் ஒரு எடுக்க முடியும் என்று சொன்ன எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கட்சி ஒன்று சேரணும் எல்லா தொண்டர்களும் ஆவலோடு அடுத்த நாள் காத்திருக்கிறாங்க அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு. நான் அதிலிருந்து பின்வாங்கினாலோ இல்லை மறுத்தாலோ பெரிய பிரச்சனை வரும், திரும்ப கட்சியை பிளவெடுக்கிற சூழல் உருவாருக்கு பன்னீர்செல்வம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து தான் அதற்கும் சரி என்று சொன்னேன். அதையும் இந்த 4 வருஷம் நான் பொறுத்துக்கிட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுன்னு பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. இப்பயே முதலமைச்சர் யாருங்கிறத அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு பேசுகிறாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குது, எதுக்கு அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை கொண்டு வர்றீங்க? முன்னக்கூடியே யார் அவரை சொன்னாலும் சரி என்னைய சொன்னாலும் ஒரு கேரக்டர் அசாசினேஷன், அவருடைய குணநலங்களுக்கு மிகப்பெரிய விமர்சனங்கள் வருமே, அதெல்லாம் நம்ம தவிர்ப்பது நல்லது இல்லையா தேர்தலில்? ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பினை இருக்குது. 1980 எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி, எதிரும் புதிரும் காங்கிரஸும் திமுக கூட்டணி, தலைவர் அண்ணா திமுகவில் தேர் நிற்கிறாரு. இவங்க 2 கூட்டணி போட்டாங்க, யார்? காங்கிரஸும் திமுகவும். ஆளுக்கு 117 114 214 பிரிச்சுக்கிட்டாங்க நம்பர்ஸை. இப்போ தலைவர் கேள்வி கேட்குறாரு, சரி ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் எதிரும் புதிருமாக இருந்தீங்க, இப்போ ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் முதலமைச்சர், காங்கிரஸா திமுகவான்னு கேட்டார். அப்போ தான் எங்கள் பிரச்சனை வந்துச்சு, வேறு மன வருத்தங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. இங்கிட்டு 4 பேர் பேச, அங்கிட்டு ஒரு 4 பேர் பேச, கடைசியில் என்னாரு, தலைவர் எந்திரிச்சு சுற்றுப்பயணம் போனார். நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் நீக்கினீங்க? 77 மாண்புமிகு புரட்சி தலைவர் முதலமைச்சராக வந்தார். அங்கே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கேட்டார், மீண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவர் 82 முறையாக முதலமைச்சராக வந்தார். அதுதான் வரலாறு. அந்த வரலாறு நம்முடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு வர வேண்டுமா? அதனால் நீங்களே முதலமைச்சராக இருந்துட்டு போங்க, எனக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னது. அதை கேட்காம இப்போ அறிவிக்க சொன்னாங்க. என்னையவே நானே வெளியே பேட்டி கொடுத்து அறிவிக்கணும்னாங்க. அதையும் செஞ்சேன். இதுக்கு மேலே யார் ஒத்துழைப்பு கொடுப்பா? புரிஞ்சா? பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று வருடத்திற்கு ஒரு தடவை பொதுக்குழு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை செயற்குழு கூடும். செயற்குழு முடிஞ்சு பொதுக்குழு 1 வருஷத்துக்கு கழித்து கூட்டுறோம். தீர்மானங்களை நிறைவேற்ற தீர்மானங்கள் நான்லாம் உட்கார்ந்து நானும் எடப்பாடி பழனிசாமி 23 தீர்மானங்களை எழுத்துப்பூர்வத்தில் கொண்டு 2 பேருமே அதில் கையெழுத்து போட்டுருக்கோம். 20 தீர்மானங்கள் நிறைவேற்றம் என்று கையெழுத்து போட்டாச்சு. பொதுக்குழு அன்று காலை 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டார். பொதுக்குழு கிளம்பிட்டார். என்னடா 10 மணிக்கு தான் பொதுக்குழு, 7 மணிக்கே வண்டி போய்கிட்டு இருக்கேன்னு என்ன கேட்டேன். முதலமைச்சர் கூட்டத்துக்கு போகிறாரு. அவனை எதுக்கு 7 மணிக்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசனை விட்டு நானும் அவசரம் குளிச்சுட்டு கிளம்புறேன். கிளம்பும்போது ஒரு இடத்துலையும் என்னை நிப்பாட்டி போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. கடைசியில் அண்ணா ஆர்ச் இருக்குல்ல, அண்ணா நகரில், அந்த ஆர்ச்சுக்கிட்ட போய் இவர் பேசிகிட்டு இருக்கார். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு கிட்டத்தட்ட அவர் பேச்சு கேட்குற இடத்துல ஒரு கிலோமீட்டர் தள்ளி நின்றுட்டுருக்கேன். 45 நிமிஷம் 50 நிமிஷம் நான் அந்த இடத்துல நிற்கிறேன். அது வரைக்கும் அவர் பேசிகிட்டே இருக்கார். நான் அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசி வந்தார், போலீஸ் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர். சார் இவங்க பர்பஸாகவே அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, கூட்டத்தில் இருக்காங்க, நீங்கள் இந்த வழியை கடந்து போகக்கூடாது, தடை பண்ணுறதுக்காண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை அவர் கூட்டிட்டு போய் இன்னொரு வழியில் போய் மண்டபத்துக்கு போயிட்டேன். நான் எனக்கு பின்னால் அவர் 1 மணி நேரம் தான் வந்தார். போனோன்னா மகாலிங்கன் அவர் அண்ணன் பின்னால் வந்துட்டுருக்காரு, நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. அவர் அந்த ரூமுக்கு பக்கம் என்னை கடந்து என்னை இப்படி பார்த்துட்டு திரும்ப அங்கே போயிட்டு திரும்ப மண்டபத்துக்கு போயிட்டார். என்னை கூப்பிட்றாங்க. அன்னைக்கு நடந்தது. இருவரும் சேர்ந்து நடக்கிற பொதுக்குழு. வரவேற்பறை சொல்லியாச்சு. இறந்தவர்களுடைய இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றியாச்சு. அதற்கு பின்னாலே நான் எழுந்து ஆண்டனுடைய வரவு செலக்கை வாசிக்க வேண்டும். அதற்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. CV சண்முகம் எழுந்து இந்த 23 தீர்மானம் ரத்து செய்யப்படுகிறது லெஃப்ட் ஹேண்டில் இப்படி சொல்லி அவர் போய் உட்காந்துட்டார். தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே தீர்மானம் ரத்து செய்யப்படுகின்ற சொல்கின்ற உரிமை யாருக்குன்னா பொதுக்குழு எல்லா பொதுக்குழு உறுப்பினரும் விவாதம் பண்ணி அதை நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாட்டி இந்த தீர்மானங்கள் ஏதோ 1 2 நிற்கலாம். இவரே பூரா தீர்மானத்தை நிற்கிறாரு. இது மிகப்பெரிய சட்ட விரோதம்.
அதற்கு முன்னால் நடைபெற்ற பொதுக்குழுவிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கு பின்னால் நம்ம யார் எந்த மீட்டிங்கில் எது பேசினாலும் அம்மா உயிரோடு இருக்குன்னு சொன்னோம், அம்மா மறைந்த பிறகு சொன்னோம். அதை இவங்க என்ன செய்கிறாங்க, அதை நீக்கிட்டு இவரை பொதுச் செயலாளர்னு அறிவிக்கிறாங்க பொதுக்குழுவில். இதெல்லாம் 2 பேர் இருக்கிறதில்ல, என்ன வரதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் போனப்போ நாங்கள் சரி இது ஒரு சரியில்லாமல் போய்கிட்டு இருக்குது, நான் வரவு செலவு கூட படிக்க விடாமல் என்ன செய்கிறாங்க, திட்டம் போடுறாங்க, கலவரத்தை உருவாக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு, இல்லை வாங்க எந்திரிச்சிருங்க நம்ம போயிடலாம் இல்லையா. நான் மனோஜ் நம்ம வைத்தியலிங்கம் இவர் 3 பேரும் அமைதி எந்திரிச்சு போகிறோம். ஜெயசிட்டி போகிற வரணும். எங்கள் மீது தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. நான் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறேன், பொருளாளராக இருக்கிறேன், துணை முதலமைச்சராக இருக்கிறேன். இவ்வளவு கட்சிக்கு அனைத்து இடைத்தேர்தலும் நான் தான் பொறுப்பில் இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன பணி நிறைவாக செய்து கொடுத்துருக்கிறேன். மதுரையில் நடந்த மேற்கு, ராஜன் செல்லப்பா இடைத்தேர்தல், செல்லூர் ராஜு தேர்தல், திருமங்குளம் இடைத்தேர்தல், முத்துராமலிங்கம், சாத்தாங்குளத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நான் பொறுப்பாளர் இடைத்தேர்தலை பூரா நடத்துகிற அம்மா அவர்கள் கட்டளையிட்டு நான் நிறைவாக அந்த பணியை புதுக்கோட்டை, சங்கரங்கோயில், நம்ம போஸ் நாடாளுமன்ற தொகுதி இவ்வளவு பணிகளையும் மாண்புமிகு அம்மாவுடைய மனதிற்கேற்றால் நிறைவாக செய்து முடித்திருக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் பன்னீர்செல்வம் என்ற நபர் அரசியலில் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது என்ற தவறான முடிவெடுத்து எல்லா காரியமும் ஒன்றொன்னா செஞ்சு முடிக்கிறாங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள். இந்த தொண்டர்களுக்கு அரிய வாய்ப்பாக உரிமையாக முதலில் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விதியை கொண்டு வர்றார். அனைத்து உறுப்பினர்களும் தேர்தல் மூலமாக வாக்குரிமையை பதிவு செய்து பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி. கழகத்தில் பல்வேறு விதிகளை உருவாக்குகிறார்கள். இந்த விதியை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற முறையை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கிய ஒரே தலைவர் உலகத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை நீக்கிட்டு பொதுச் செயலாளர் பதவிக்கு 10 மாவட்ட செயலாளருக்கு முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் பொதுச் செயலாளராக போட்டியிடுவர் தலைமை கழகத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். யார் சாதாரண தொண்டனுக்காக கொண்டு வந்த அந்த விதியை மாற்றப்பட்டு கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றிய உரிமை யாருக்குமே இல்லை. எந்த விதியை வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் அந்த விதியை மாற்றக்கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்களை சட்ட விதியில் தன் கைப்பட எழுதி வைத்திருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் நாங்கள் 2ஆம் முறையாக நாங்கள் தர்மயுத்தந்தடி கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றியது. கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவுடைய நாம் ஆசையோடு ஆவலாக அம்மாவுக்கு தந்த அந்த பதவியை நீக்கியது. இவைகளத்துக்கு சட்டமன்றத்தில் அங்கே உயர் நீதிமன்றத்தில் முடிவு செய்து உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு இன்றைய நிலையிலும் உச்ச நீதிமன்றம் என்ன வழிகாட்டு சொல்லியிருக்கு என்று சொன்னால், இதற்கு முன்னால் இந்த கழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள், சின்ன பிரச்சனை, பொதுச் செயலாளர் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ இவைகளெல்லாம் கீழ்கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பு பைண்டிங் ஆகாது. நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் சொல்கிறோம். 6 வழக்குகளையும் இணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தீவிர விசாரணை வைத்து சிவில் சூட், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சொல்லி இந்த வழக்கு தீவிர விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்பு தான் நிரந்தர தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இப்போ வழக்கு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. எல்லாமே தற்காலிக தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பு நிரந்தர தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அந்த தற்காலிக தீர்ப்பு என்பது இரட்டை இலை சின்னப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு அவர்கள் கைப்பற்றிருக்கிறார்கள். அந்த கட்சி ஆஃபீஸை பற்றி நான் சொல்கிறேன். 2வது பொதுக்குழு கூடிச்சு. 2வது பொதுக்குழு நான் கையெழுத்து போடலை, என்னுடைய அனுமதி இல்லாமல் கூட்டுறாங்க. புதுசாக ஒரு தலைவர், அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு. இது என்ன அநியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தலைமை கழகத்தில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். எந்த பிரச்சனையும் தலைமை கழகத்தில் உட்காந்துக்கலாம். நாங்கள் ஒரு டெம்போ ட்ராவலில் வண்டியில் ஏறி தலைமை கழகம் வர்றோம். இந்தியன் பேங்க்கு தலைமை கழகத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் இந்தியன் பேங்க்கில் அங்கே வரும்பொழுது
8 மாவட்ட செயலாளர்கள் சென்னையில், 8 மாவட்ட செயலாளர் தலைமையில் வெளியே உள்ளேயும் பூட்டி போட்டு வெளியும் பூட்டி போட்டு வெளியே ஒரு 300 ரவுடிகளையும் கேடிகளையும் உட்கார வச்சு அங்கே உட்காந்துருக்காங்க. அப்புறம் இங்கே தகவல் எங்களுக்கு வரும்போது வருது, எதுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க்கில் வந்து நிற்கிறேன். எங்களை கொலைவெறி தாக்குதல் நடந்தது. நாங்கள் வந்த டெம்போ ட்ரெயினில் அடித்து நொறுக்கினார்கள். என்ன இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அங்கே இருக்கவரெல்லாம் கொஞ்சம் போலீஸ் அங்கேருந்து வரதை பார்த்து இவங்க பின்வாங்கினாங்க. நாங்கள் கீழே இறங்கினோம். அவங்கள விரட்டி தலைமை கழகத்தில் தாண்டி விரட்டி கொண்டு போலீஸ் கொண்டு விட்டுருச்சு. நாங்கள் அப்படி மெதுவாக வந்து தலைமை கழகத்துக்கு போகிறோம். தலைமை கழகம் திறந்துருக்கு, உள்ள கதவை திறந்துருக்கு. போய் பார்த்தேன், அங்கே நிலைமை சரியில்லாத நடக்குது. கொஞ்ச நேரத்தை உட்காந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போய் தான் தலைமை கழகத்தை உடைச்சோம்னு ஒரு கதையை இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன். நான் பன்னீர்செல்வம் தலைமை கழகத்தை உடைக்கிற பண்பில் வளர்ந்தவனா? என்னுடைய தனிப்பட்ட குணம் அனைத்து மக்களுக்குமே தெரியும், கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அதை நான் செய்வேனா என்ற கேள்வியை நான் பொதுமக்களிடம் கட்சிக்காரர்கள் விட்டு விடுகிறேன். அதாவது தாந்தோண்டித்தனமாக இவ்வளவு பெரிய இயக்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பொதுச் செயலராக வந்தால் அத்தனை தேர்தலும் வெற்றி பெறலாம், முதலமைச்சராக இருந்தால் அத்தனை முறை தேர்தல்களையும் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வந்தவர்கள். இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், 11 தேர்தல் நடந்திருக்கு. 11 தேர்தலிலும் ஒரு தேர்தலினாலும் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இடைத்தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் வாபஸ் போட்டியிட சூழ்நிலை இருந்திருக்கு. ஒரு தேர்தலினாலும் பழனிசாமி தலைமையிலான பொதுச் செயலாளர் தலைமையிலான வெற்றி பெற்றார்களா? இல்லை. அதான் இன்னைக்கு இருக்க நிலைமையும். இன்னைக்கு இருக்க நிலைமையும் அதுதான். இவையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கட்சி இணைய வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கட்சி இணைய வேண்டும் என்று நான் சொல்லுகிறதை காதலே வாங்கிக்குவதில்லை. இன்னைக்கு கட்சியினுடைய நிலைமை என்ன இருக்குது? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் காலி. நான் ராமநாதத்தில் போய் நிற்கிறேன். என்னை எதிர்த்து எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பன்னீர்செல்வத்தை 6 பன்னீர்செல்வத்தை ஓவா பார்த்து இனிஷியல் பார்த்து, ஆனால் யாராலுமே அந்த 6 இல்லை ஓட்டக்காரத்தை வருமான் பன்னீர்செல்வம் யாருமே இல்லை. நான் ஒருத்தந்தே இருக்கிறேன். கொண்டு வந்து நிப்பாட்டி யார் கொண்டு வந்தது? இந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போது நம்பர் 1 கேடி உதயகுமார் தான். எப்படி கட்சி தேவாதனமான கட்சி, இந்த 2 பேரும் உயிரை கொடுத்து காப்பாற்றின கட்சி இன்னைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் எடப்பாடி தலைமையிலான இருக்கின்ற அந்த கட்சி தான் இந்த நிலைமைக்கு காரணம். 13 இடத்துல 3வது இடம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. இந்த நாடாளுமன்றத்தை ஒட்டி அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எத்தனை 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க வாக்காளர்கள். வெறும் 5000 கொடுத்து அவங்க அனைத்து இந்த அண்ணா முன்னேற்ற கழகம். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை இவர்கள் தலைமையிலான கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது கொஞ்சம் கூட உணராமல், கட்சி தொண்டர்கள் எல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் கொண்டு போய் சொன்னால், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவர்களெல்லாம் திட்டி அனுப்பிச்ச ஒரு பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு இருக்கிறது அவல நிலை இருக்கிறது. எவ்வளோ நானும் எவ்வளவு எந்தவித நிபந்தனையும் இல்லை. பன்னீர்செல்வம் எனக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை. ஆனால் கட்சி இணைய வேண்டும் என்று சொன்னது தவறா? எனக்கு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டும், மீண்டும் முதலமைச்சர் பதவி வேண்டும் நான் கேட்டேனா? எதுவும் இல்லை. இந்த இயக்கம் வளர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் காலமானார்கள். இந்த இயக்கம் வளர வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் காலமானார்கள். ஆக 2 தலைவர்களும் உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நான் இந்த கட்சி இணைய வேண்டும், இணைந்தால்தான் கட்சி வெற்றி பெறப்பட வேண்டும் என்று வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை சொன்னது தவறா? ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களை ஒன்றுபடுத்துகின்ற முயற்சியாகத்தான் இந்த இயக்கம் இணைய வேண்டும் என்ற கருத்தை சொன்னேனே தவிர வேறு இந்த கருத்தையும் நான் சொல்லவில்லை என்பதையும் எதிர்பார்த்து நான் அரசியலுக்கு வந்தவனும் இல்லை. நான்லாம் படிக்கிற காலத்திலே லியோ கிளப் செக்ரட்டரி, படிப்பு முடிஞ்சு இங்கே பிரியலத்துக்கு வந்த பின்ன லைன்ஸ் கிளப்பு, ரோட்டி கிளப்பில் செயலாளர்லாம் பணியாற்றிருக்கிறேன். என்னுடைய சேவை அப்படித்தான் போய்கொண்டிருந்தது. எனக்கும் செல்லமுத்துக்கும் அவரை இணைச் செயலாளர் எங்களை அந்த கட்சியில் போட்டாங்க. அதுலேருந்து
80லேயே வந்து 1980லேயே வந்து அன்னை கோபாலகிருஷ்ணனுக்கு நாங்கள்லாம் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் 80ல். 82ல் செக்கையன் அவருக்கு கவுண்டிங் ஏஜென்ட்டு. 84க்கு சலீம் டாக்டர் வேட்பாளர், அவருக்கு டம்மி வேட்பாளர் நான் 84ல். இதெல்லாம் அம்மா என்னுடைய வரலாறுலாம் படித்தார்கள். என்னுடைய மகன் ஜெயபதிக்குடைய திருமண நிகழ்ச்சி படித்தார்கள். எப்படி இப்படி ஒரு நம்பிக்கையை மாண்புமிகு அம்மார்கள் இவர் மீது வைக்கலாம் என்ற அதெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருந்த கூத்து தான் இந்த கூத்து. நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கா என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்கள் நீங்கள் செல்லமாய் அழைப்பது போல அவர்கள் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் ஒரு அளவறிய ஒரு பற்றையும் உங்கள் மீது வைத்திருந்திருக்கிறார். அப்போது அதனால்தான் இத்தனை சீனியர் தலைவர்கள் இருந்தும் ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது உங்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் அதற்கு ஏற்றாற் போல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா என்று சொல்லித்தான் எல்லா இடங்களிலும் பேச ஆரம்பிக்கிறீர்கள். இன்று அவரது பிறந்த நன்னாள். இந்த நன்னாளில் தமிழகமே எதிர்பார்த்திருக்கிறது, உங்கள் தொண்டர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். உங்களின் அரசியல் நிலைப்பாடு அதை இந்த நன்னாளில் தெரிவித்தால் தொண்டர்கள், தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த ஆவலோடு அரசியல் களமும் எதிர்பார்த்திருக்கின்றோம். முதல்ல அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிக்கிறோம். 2 பேரும் சொல்றீங்க. எல்லா கட்சியும் விட தமிழக மக்களே பார்த்தீங்கன்னா ஐயாவோட ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்களா? ஏன் தாடி வளர்க்குறீங்க? நீங்கள் ஏன் தாடி வளர்க்குறீங்க? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல. நான் கிட்டத்தட்ட 80லேருந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் இந்த கட்சியிலேருந்து கீழ்நிலையிலேருந்து நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பில் யாருமே ஒரு சிம்மி அளவிட குற்றம் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஒரு முதலமைச்சருக்களை என்ன மாதிரி பணியாற்றணும்னு சொல்லி அது செஞ்சுருக்கிறேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுந்த பெருத்த ஆதரவு. நான் 54% இருந்தது, அவருக்கு வெறும் 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டு தான் நான் துணை முதலமைச்சராக இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லி தான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டாம்னு சொன்னேன். மாண்புமிகு பாரத பிரதமர் டெல்லிக்கு அழைத்து நீங்கள் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதையெல்லாமே பொறுத்து கொண்டு தான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. கடைசியில் கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றினார்கள் என்ற நிலை வரும்பொழுது என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தேன். தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? எந்த விதியெல்லாம் திருத்தலாம், ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன விதியை அதற்குரிய காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அவரை திமுகவிலிருந்து விளக்குகின்ற பொழுது 18 மாவட்ட செயலாளர்கள் விளக்கினார்கள். அந்த நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு வரக்கூடாது. அனைத்து தொண்டர்களுக்கும் அந்த உரிமையை நான் தருவேன். பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து விட்டு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் அமர்ந்தவருக்கு பின்னர் தான் ஊரக உள்ளாட்சி கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், நகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியினுடைய கிளைக்கழக தேர்தல் அந்த பொதுச்சாலை நடத்தப்பட வேண்டும் என்று தான் விதி. இந்த விதியை மாற்றுவதற்கு யாருக்கு? விதியை மாற்றக்கூடாது என்ற விதியை வகுத்து தந்த இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவரை எழுதிவிட்டு கொடுப்பாலே மாற்று சேர்வுக்கு நீங்கள் யார்? அதைத்தான் நான் கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறேன். கோர்ட்டுக்கு போயிருக்கேன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு, சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. என்னை எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். சொல்லுங்கள் நீங்கள். எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக. இன்றைக்கு தலைவரும் இல்லை, அம்மாவும் இல்லை. கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தையை நீங்கள் சீரழிப்பீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு நிலைநிறுத்திய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு பங்கம் விளைவிப்பீங்க. இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசியலிருந்தே துறவரம் போன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்டில் போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யார் செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்னு மட்டும் கேட்குறேன்.
கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்கள். நான் அரசியலேருந்து விளைவிக்கிறேன். நான் ஏற்கனவே நான் நடத்தி கொண்டிருக்கிற கழகத்தை அடிப்படை தொண்டர்கள் உரிமை மீட்கின்ற கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பது உரிமையை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல, இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்டில் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று அறிவித்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் என்று அறிவித்தோம். 6 நாடாளுமன்ற தொகுதிகள் என்டிஏ அலையன்ஸ்லேருந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. என்னை கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் 6 நாடாளுமன்றத்தில் இருக்கணும். 6 நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 36 சட்டமன்ற இருக்கின்ற அங்கே இருக்க தலைவர்கள் மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகளை கேட்டு இந்த தேர்தலில் யாரும் நிற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்னா பொருளாதார வசதியில் இல்லை, நாங்கள் பின்னால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்னை நிற்கணும்னு சொன்னாங்க. யார் கட்சிக்காரங்க தலைமை நிற்கிற நிர்வாகிகள் எனக்கு வேணாம், இன்னும் 2 வருஷம் இருக்குது சட்டமன்ற ஒரு போடி நாங்கள் 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு அவர் நல்ல முறையில் நீங்கள் பணியாற்றணும், அவங்க மேலே நம்பிக்கை வச்சு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்காங்க. நான் போய் ரிசைன் பண்ணிட்டு போய் எங்கே போய் நிற்க வேணாம், தயவுசெய்து என்னை விட்டுருங்க, ஆள வேண்டிய வேணாம், இல்லை நீங்கள் அவசியம் நிற்கணும். நாங்கள் சரி பாங்க ஆலோசனை போட்டிருக்கோமே நம்ம அண்ணன் ஐயா பண்ருட்டியார் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவர் சொன்னார் தனி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா இந்த வம்பலெல்லாம் என்னை போய் இழுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வேணாம் தனி கட்சியில் வேணான்ட்டு அவர்கிட்ட மறுத்துருக்குறேன். அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க, இந்த மாதிரி பன்னீர்செல்வம் இந்த முட்டாள்தனமான ஐடியாவை யார் சொன்னதுன்னு கேட்டார். எடுத்தோன்னே அவர் பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் ராமநாதபுரம் எலெக்ஷனில் வேட்பாளராக நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் சொன்னது எடுத்தோன்னே கேட்டார். என்னை நிற்கணும்னு சொன்னாங்களே வாயடைச்சு போனாங்க, யாருக்கு மூச்சு விட்ட பேச்சு இல்லை. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால் வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். என்னை வீட்டுக்கு வந்து நான் யாரும் சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை, விடிய 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 எங்கள் பையங்களை 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் மறுமனையை கூப்பிட்டு வந்து நீங்கள் அவசியம் நிற்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான் நின்னேன். ராமநாதத்தில் கடும் வெயில் 12 நாள் தான் இருக்குது, பலாப்பழ சின்னம். இவங்க வேறு 6 பன்னீர்செல்வம் தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ இம்சையை நீ கொடுக்கணும் தேவையா? காமராஜர் ஐயா வந்து சாத்தோடு நின்று தோத்துட்டாரு, திரும்ப நாகர்கோவில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. அண்ணா என்ன சொன்னார், அவர் பெரிய தலைவர், யாரும் பிரச்சாரத்துக்கு போகாங்க, அவர் எதிர்த்து அவர் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன பெருந்தன்மை அண்ணா. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு, இப்படியா வளர்த்தாரு, சர்வாதிகாரமான வளர்த்தாரு. புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை, மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க. அவரெல்லாம் அனைவரையுமே அரவணைத்து ஜாதி இல்லை மதம் இல்லை அனைத்து மக்களும் சமநிலையில் இருந்தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால் தானே அவங்க அம்மா சொன்னதானே கேட்டு வந்திருக்கேன். பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள் என்னுடைய வாரிசுகள் யாருக்கும் என்ன தவறு செய்யும்? 38 இடம் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்தையும் ஜெயிக்குது நாடாளுமன்றத்தில். ரவீந்திரநாத் இங்கே பெருவிழா நாடாளுமன்றத்துக்கு எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு. பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுலாம் உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தனை கூத்தையும் நடக்கலாம், அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போகிறாரு அப்படின்னு ஏன் அலறீங்க? ஏன் அது உங்களுக்கு தானே தெரியும், அதான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எழுதுங்க. நான் என்ன சொன்னேன், இருங்க ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவுகின்ற பொழுது சட்டமன்றத்துடைய பணி நிறைவுகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்றது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து வாழ்த்து கொள்ளிட்டு தான் வருவார்கள். இந்த நிலையில் தான் நானும் முதலமைச்சர் அவர்களையும் சபாநாயகரும் சந்தித்து நல்லா நிறைவாக பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. நீங்கள் தான் விட மாட்டீங்களே, வெளியே வந்தேன்னு படியை விட்டு கீழே இறங்கவில்லை, என்னைய சட்டமன்ற தலைவர் போகிற படியை விட்டு கேட்டீங்க, சொல்லிவிட்டு வந்தேன். இன்றைக்கி இருக்கின்ற மக்கள் நிலை என்ன சொல்லிவிட்டு வந்தேன், கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது,
கட்சி இணையணும். அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன். அவரை மட்டும் என்னை வந்து சந்திக்க சொல்லுவோம். போய் சந்தித்தேன். இங்கே இருக்க அரசியல் நிலவரம்லாம் பேசினா நானும் பேசினேன். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகரனுக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னுடைய பிஜேபியில் சேர்த்து நான் வந்து போட்டியிட அப்படின்னு சொன்னார். யார்? எடப்பாடி. முடியாதுனாரு. 15 சீட்டு தர முடியுமாடா? முடியாதுனாரு. 10 சீட்டு தர முடியுமா? முடியாதுனாரு. எத்தனை இடத்த நீங்கள் ஜெயிப்பேன்னு கேட்டார். திரும்ப யாரை? எடப்பாடி பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறேன். அப்படியா? சரி, ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டார். இல்லைப்பா, நான் போன 2019 21 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் வேணுமணிக்கே கேட்குறாரு. இவர் என்ன சொல்வார்? அதெல்லாம் இப்போ உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் 150 தொகுதி ஜெயிச்சிருங்களா, ஆளுங்கட்சி வந்துடுறீங்களா, முதலமைச்சர் வந்துடுறீங்களா, கொடுக்கலாம்னு கேட்டார். முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்போ சொன்னார் பன்னீர்செல்வம்ஜி. நீங்கள் நான் சொன்னமில்ல அவர்கிட்ட, எடப்பாடி எவ்வளோ சொன்னமில்ல, கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்போ 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா, இப்போ அவங்க அந்த அலையன்ஸில் இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல இந்த கூட்டணியிலேருந்து. இந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணியாக இருக்குது. உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா, நான் வந்து இணையந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சின்னம்மா கூட்டம் வருவாங்க, டிடியை கூட்டம் வருவாங்க, எடப்பாடியை கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கேன் நீங்கள் கூட்டனால. ஏன்னா நான் என்டிஏ விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சி விடுங்க, அவங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், இப்போ 9ஆம் தேதி வருவார், திரும்ப நான் பிரசக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். அவர் போய் போனார். அவர் சொன்னார், கேட்கல. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்தில் போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்கள். என்னங்க இவ்வளோ அநியாயம் அக்கறையும் பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டிங்களே சொல்லுங்கள். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கள். என்ன பேசாமல் இருக்கீங்க? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்கள் எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலே நீங்களே எழுதுறீங்க. அது பத்திரிக்கைலாம் நான் மதிக்கின்ற பத்திரிக்கை கூட அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரையில் சொல்றது கேளுங்க, தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும். தலைவர் என்னென்ன விதியை இந்த கட்சி இயக்கம் 50 ஆண்டு காலம் 55 ஆண்டு காலம் அந்த சட்ட விதி இப்போ தான் கழகம் நடந்தது. அந்த மீண்டும் அந்த விதி இங்கே வந்து உட்காரணும். உட்கார்ந்ததே அனைத்து மக்களும் எப்படி தலைவர் அண்ணா இப்படி கட்சி நடத்தினாரு, தலைவர் இப்படி கட்சி அம்மா நடத்தினாரு, அந்த மாதிரி கழகம் ஜனநாயக முறை 11 பேர் போட்டோம்ல நிர்வாகக்குள்ள. ஒரு கூட்டமாக கூட்ட விட்டியா? எங்களுக்கு கூட்டம் இல்லை. சட்ட விதிகளில் வந்து ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் பட்சத்தில் அது வந்து தற்போதைய அதிமுகவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இது நீங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. வரட்டும், பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஐயா, அதெல்லாம் சார், நான் டிடிவி தினகரன் உயர்ந்த உச்சபட்ச மரியாதை வைத்திருக்கிறேன். அவர் பேசுவதற்கு மேலாக என்னாலும் பேச தெரியும். அரசியல் நாகரிகங்களும் நான் பேச மாட்டேன். ஆண்டவன் முடிவு. ஐயா, இப்ப சொன்னீங்க இல்லையா, திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்கு பின்னால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறதா சொன்னீங்களா? அது 5 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாமல் ஆட்சி இருக்காங்க. நம்ம அதை ஒத்துக்கிறோமா இல்லையா? அதைத்தான் சொன்னேன். மக்கள், நான் சொல்லலை, மக்கள் நினைக்கிறாங்க சொன்னேன். நீங்களே சொன்னீங்க. நீங்கள் பிரிஞ்சிருந்தா நீங்கள் சொன்னீங்க திமுக அதே மீண்டும் ஆட்சி சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? ஏங்க அவர் கேட்கறதுக்கு எனக்கு சங்கடமா நீ சொல்லு தம்பி, என்ன செய்யலாம்? நீ சொல்லு என்ன செய்யலாம் சொல்லு. ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார், மதியார் வாசலை போ. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பு
மோடி ஜெயிச்சு சார்